ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கா? எஸ். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து மதன்னு நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த 1 வீக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தீபாவளி அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும், சரிங்களா? ஏன்னா தீபாவளி அப்படின்றது பொறுத்த அளவுக்கு சும்மா ஒரே நாள்லேயே நம்மள வந்து முடிச்சிட மாட்டோம். ஸோ நேற்று நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம், இன்னைக்கு பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம், இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீபாவளி தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதனால இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பி தீபாவளி அப்படின்ற ஒரு விஷயத்தோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படின்றத நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட அடா 24/7 தரப்புல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ அப்படிலாம் பார்த்தா உங்களுக்கு வந்து வெடி பாக்ஸோ நம்மளால கொடுக்க முடியாது. ஆனா அதற்கு பதிலாக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அல்டிமேட்டான நிறைய ஆஃபர்ஸ் அப்படின்றத நம்மளால கொடுக்க முடியும். அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஓகே, நம்ம தமிழ்நாடு மெகா பேக்கா இருக்கட்டும், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி நீங்க எந்த கோர்சஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, கம்பெனி டெக்னிக்கல் சர்வீசஸ், டிஎன்எஸ்ஆர்பி, டெட், இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாமினேஷன் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்சஸ் அப்படின்றத நீங்க வாங்குறது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களால ஓகே 2 இயர்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகே பெற முடியும், சரிங்களா? அப்போ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3999 ரூபாய்க்கும், இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5199. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேக்கல்டி கோட் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு இதை விட பார்த்தீங்கன்னா கம்மியான ஒரு ரேட்ல தான் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்க போகுது, இந்த பேட்ச் அப்படின்றது கிடைக்க போகுது. என்னோட கோட் என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, என்னப்பா என்னோட கோடு Y836. ஓகே, இதான் என்னோட கோடு. சரி, இந்த கூப்பன் கோடு வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஆஃபர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 32% அப்படின்றது ஆஃபர் கிடைக்குதுப்பா. கிட்டத்தட்ட 5050 ரூபாய்க்கு உங்களால என்ன பண்ண முடியும் பார்த்தா இந்த டிஎன் மெகா பேக் அப்படின்றது வாங்க முடியும். கிட்டத்தட்ட என் கோடு யூஸ் பண்றப்ப 2700 அப்படின்றது கம்மியாகுது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி மெகா பேக்கும் கம்மியாகுது. இதுல அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னோட பேட்ச் நீங்க பர்ச்சேஸ் பண்றப்ப ஓகே 2x வேலிடிட்டி, அதாவது பார்த்தா 2 ஆண்டுகள் அப்படின்றது பார்த்தா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே ஸோ இந்த பேட்ச் வந்து பயன்படுத்திக்க முடியும். அப்படின்னு பாக்குறப்ப 2027 வரை நீங்க என்ன பண்ணலாம்னா ஓகே இந்த பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா, சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இல்லை சார், நான் வந்து தனியா வந்து செப்பரேட்டா நான் வந்து வாங்க போறேன் அப்படின்னா அதற்கான அதிகாரம் அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்கு. அதே மாதிரி பிரம்மா 2.0 அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்கு. ஆல் இன் ஒன் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றது இருக்கு. இந்த 3 பேட்ச்ல நீங்க எதுல வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 2x வேலிடிட்டி, டபுள் வேலிடிட்டி போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செஷன் பார்த்தீங்கன்னா குறிப்பா யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட எஸ்ஐ பிசி படிக்கின்ற மாணவர்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் இருக்கு தெரியுங்களா, டெட் படிக்கின்ற மாணவர்களுக்கு, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி படிக்கின்ற எல்லாருக்கும் பொதுவான ஒரு 5 டேஸ்க்கான ஒர்க் ஷாப் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் போயிட்டு இருக்கேன். அதற்கான டே 2 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொல்லிலக்கணம் அப்படின்ற ஒரு தலைப்பு பார்க்க போறப்பா. என்ன சார் சொல்லிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு எம்டியா விட்டுருக்கீங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து கொஞ்சம் எழுதி நடத்துற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகே, அது வந்து கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஓகேப்பா. சோ பொதுவா பார்த்தீங்கன்னா சொல்லிலக்கணம் பொறுத்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா சொல்னா என்ன அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? சோ சொல்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப சொல்லிற்கு வழங்கப்படுகின்ற வேறு சில சொற்கள் என்ன அப்படின்னு பண்ணா சொல்ல வேற என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா மொழி அப்படின்னு சொல்றாங்கப்பா, மொழி. அடுத்து பண்ண கிளவி. ஓகே, கிளவி என்பதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது ஓகே சொல்லுக்கு வழங்கப்படுகின்ற வேறு சில பெயர்கள் தான். அப்ப மொழியா இருக்கட்டும், அதே மாதிரி கிளவியா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு வழங்கப்படுகின்ற வேறு சில சிறப்பு பெயர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சொல்லுக்குரிய பன்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லிலக்கணத்தில் அடைகிறோம். அப்ப சொல்லிலக்கணம் அப்படின்றது என்ன? ஃபர்ஸ்ட் சொல்லுக்கான ஓகே மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா சொல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னப்பா சொல்லுவோம், பல எழுத்துக்கள் சேர்ந்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சொல் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? பல எழுத்துக்களின் தொகுப்பு தான் நம்ம வந்து ஒரு சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா மனிதன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, மனிதன். ரெண்டாவது ஓகே நடிகன். ஓகே, மூன்றாவது ஓகே வேலை. ஏன் இது கூட நம்ம எடுத்துக்கலாமே, தீபாவளி டைம்ல தானே இருக்கோம். ஓகே, தீபாவளி. ஓகே, இங்க வந்து 4 வார்த்தை எழுதியிருக்கப்பா. இது 4மே என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஒரு சொல். மனிதன் என்பது ஒரு சொல், நடிகன் என்பது ஒரு சொல், வேலை என்பது ஒரு சொல், தீபாவளி என்பது ஒரு சொல். அப்ப சொல்ல எப்படி சார் டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. சொல் அப்படின்னா பல எழுத்துக்கள் சேர்வதுதான். அப்ப மா என்பது ஒரு எழுத்து, நீ என்பது ஒரு எழுத்து, தா என்பது ஒரு எழுத்து, இன் என்பது ஒரு எழுத்து. அப்ப இந்த 4 எழுத்துக்கள் சேர்றப்ப எனக்கு மனிதன் அப்படின்ற ஒரு சொல் கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வேலை, வே என்பது ஒரு எழுத்து, இலை என்பது ஒரு எழுத்து. அப்போ நம்ம பார்ட் 1 ஓகே சோ நேத்து பார்த்த வீடியோல பாத்தீங்கன்னா ஓகே ஒவ்வொரு எழுத்துனா என்னன்னு பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒலி வடிவம் இருக்கணும், ஒரு வரி வடிவம் இருக்கணும் பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய சொல்லுக்கு பாத்தீங்கன்னா என்ன பல எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பா இருக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இந்த சொல் பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 2 வகையா பிரிக்கிறோம்ப்பா. ஓகே, ஒன்னு என்ன அப்படி சொல்லிட்டுனா
இலக்கண அடிப்படையில் இருக்கக்கூடிய சொற்கள், அடுத்து பார்த்தா இலக்கிய அடிப்படையில் இருக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கிறோம். அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படி பண்ணா சொல் என்பது இரண்டு வகையா நம்ம வந்து பிரிக்கிறோம். ஓகே, அதுல முதல் வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா இலக்கண அடிப்படையில் உள்ள சொற்கள் அப்படின்றது. சரிங்களா? சோ என்னது இலக்கணம். ஓகே, இலக்கணம் அடிப்படையில் உள்ள சொற்கள் ஒண்ணு. ஓகே, இரண்டாவது என்ன அப்படி சொல்லிட்டு பண்ணா இலக்கியம் அடிப்படையில் உள்ள சொற்கள். ஓகே, இலக்கண அடிப்படையில் உள்ள சொற்கள் ஒண்ணு. அடுத்து பார்த்தா இரண்டாவது என்னது இலக்கிய அடிப்படையில் உள்ள சொற்கள். அப்ப இலக்கண அடிப்படையில சொற்கள் எத்தனை வகையா பிரிக்கிறோம்? 4 வகையா பிரிக்கிறோம். அதே மாதிரி இலக்கிய வகையிலும் பார்த்தீங்கன்னா எத்தனை வகையா பிரிக்கிறோம்? பார்த்தீங்கன்னா 4 வகையா பிரிக்கிறோம்ப்பா. அப்ப இலக்கண வகை சொற்கள் அப்படின்னு சொல்றப்ப நான் என்னென்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன படிப்பதுன்னா பெயர் சொல். ஓகே, முதல் வகை பார்த்தா பெயர் சொல். இரண்டாவது வகை பார்த்தா வினை சொல். ஓகே, இரண்டாவது வகை பார்த்தா வினை சொல். மூன்றாவது வகை பார்த்தா இடை சொல். நான்காவது வகை பார்த்தா உரி சொல். ஓகே, இதான் அந்த 4 வகையான இலக்கண அடிப்படையில் இருக்கக்கூடிய சொற்கள். இதே இலக்கிய அடிப்படையில் இருக்கக்கூடிய சொற்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தா முதல் பெயர் பார்த்தா இயற் சொல். இரண்டாவது பார்த்தா திரி சொல். மூன்றாவது பார்த்தா திசை சொல். ஓகே, நான்காவது பார்த்தா வட சொல். ஓகே, இந்த 4 வகை தான் மொத்தமா இருக்கு. சரிங்களா? சோ ஓகே, இலக்கண அடிப்படையில 4, அதே மாதிரி இலக்கிய அடிப்படையில நம்ம 4 வகையா பிரிக்கிறோம். இப்ப பெயர் சொல் பொறுத்தளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேரை நான் எழுதிக்கிறேன். ஓகே, என்னோட பேர் என்னது? ஒரு பெயர் தான். ஓகே, வினை சொல் பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்றேன்னா படி, ஓடு, நடி, இது எல்லாமே பண்ண ஒரு வகையான வினையை வந்து குறிக்குது. அதே மாதிரி இடைச்சொல் பொறுத்த அளவுக்கு ஒரு பெயரையும் வினையையும் சார்ந்து வருவது தான் பார்த்தீங்கன்னா இடைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தனித்து இயங்காது, எப்பயுமே ஒரு பெயரையும் வினையும் சார்ந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம் அப்படின்னா தாயும் தந்தையும், தாயும் தந்தையும் அப்படி சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க தாயும் தந்தையும் உம்முன்னு இருக்குதுங்களா, அந்த உம்முன்றதா என்னது இடைச்சொல். ஓகே, நான்காவது உரி சொல். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நகரம். நகரம் என்பது என்னப்பா? ஒரு பெயர் சொல். முன்னாடி மாநகரம் அப்படி சொல்லிட்டு போட்டா இதான் உரிச்சொல். அப்போ ஒரு பெயர் சொல்லோட தன்மையை மிகைப்படுத்தி கூறுவதுதான் பாத்தீங்கன்னா உரிச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க இயற் சொல் பொறுத்த அளவுக்கு. ஓகே, இது என்னப்பா? முழுக்க முழுக்க இலக்கிய அடிப்படையில் இருக்கின்ற சொற்கள். அப்ப இயற் சொல் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம் பார்த்தா எல்லாராலுமே எளிதில் புரிந்து கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மண்ணு, மரம், பாறை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது கற்றவர்களுக்கும் புரியும், கல்லாதவர்களுக்கும் புரியும். ஆனா இந்த திரிசொல் இருக்கு தெரியுங்களா, இந்த திரிசொல் பொறுத்த அளவுக்கு கற்றவர்களுக்கு மட்டும்தான் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வங்கூழ், அழுவம், ஓகே, பீலி பேய். ஓகே, சோ காற்று, கடல் மற்றும் மகிழ் தொகையை குறிக்கின்ற சொற்கள் தான் இங்க கொடுத்திருக்கேன். ஓகே, ஆனா இது என்னது கற்றவர்களுக்கு மட்டும்தான் புரியும். ஓகே, மத்த எல்லாருக்குமே பார்த்தா இது புரியாது. அதனால பார்த்தா இத திரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. திசை சொல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை தாண்டி ஓகே, சோ பிற பகுதிகளில் வழங்கப்பட்ட சொற்கள். குறிப்பா இந்த திசை சொல்ல எது வரக்கூடாது? வட சொல் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சாவி, சன்னல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது திசை சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வட சொல்ல என்னப்பா? முழுக்க முழுக்க சமஸ்கிருத சொல் கலந்ததான் பார்த்தீங்கன்னா வட சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த வட சொல்லுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே விஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா, இதை நம்ம என்ன சொல்றோம்? விடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி பண்ணா அலங்காரம். ஓகே, அலங்காரம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கமலம். ஓகே, குமாரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது ஒரு வகையான வட சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதான் சொல் இலக்கணம். அப்ப சொல் இலக்கணம் அப்படின்னா 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்னு இலக்கண அடிப்படையில, ஒன்னொன்னு இலக்கிய அடிப்படையில. இலக்கண அடிப்படையில 4 பிரிக்கிறோம், இலக்கியத்தை 4 பிரிக்கிறோம். இலக்கண அடிப்படையில பெயர் சொல், வினை சொல், இடை சொல், உரி சொல். இலக்கிய அடிப்படையில பார்த்தா இயற் சொல், திரி சொல், திசை சொல் மற்றும் வட சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா நம்ம வந்து பிரிக்கிறோம்ப்பா. சரிங்களா? எஸ், இதுல நம்ம இன்னொன்னு கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னு சொல்றீங்களா, அந்த பெயர் சொல் பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்னா 6 வகையா பிரிக்கிறோம். ஓகே, பெயர் சொல், வினை சொல், ஓகே, இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா பார்த்தோம். அதுல பெயர் சொல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே எத்தனை வகையா பிரிக்கிறோம்னா ஒரு 6 வகையா பிரிக்கிறோம். இது நிறைய டைம் நம்ம எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. ஓகே, சோ ஒரு 6 வகையா பிரிக்கிறோம். அந்த 6 வகை என்ன அப்படின்றத நம்ம வந்து இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சோ முதல் வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெயர் சொல் பொறுத்தளவுக்கு ஓகே பொருட்பெயர். ஓகே, இரண்டாவது இடப்பெயர். மூன்றாவது காலப்பெயர். ஓகே, பெயர், ஓகே, இடப்பெயர், காலப்பெயர். நான்காவது பண்பு பெயர். பண்பு பெயர் என்னது? ஒரு குணம் இருக்கு தெரியுங்களா, அந்த குணத்தை குறிக்கிறதா பார்த்தா பண்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐந்தாவது பார்த்தா சினை பெயர். ஆறாவது பார்த்தா தொழில்.
ஓகே இந்த 6 வகை தான் பார்த்தீங்கன்னா டோட்டலா பார்த்தீங்கன்னா ஓகே டோட்டலா பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ பெயர் சொல்லோட வகைகள் அப்படின்றது நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா. அப்போ பொருள், இடம், ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காலம், பண்பு, சினை மற்றும் தொழில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலா இருக்கக்கூடிய ஓகே விஷயங்கள் சரிங்களா. இதுல பொருள் பெயர் பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு மனிதனா இருக்கலாம் ஓகே அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா என்னது நம்ம உயிருள்ள பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பெயர் வைக்க முடிஞ்சா அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேரை நான் எடுத்துக்கிறேனே ஓகே அருணன் ஓகே என்பது ஒரு பெயர் சொல் சரிங்களா. ஸோ வேற யார் எடுத்துக்கலாம். ஸோ அஞ்சலி என்பது ஒரு பெண்பால் ஓகே ஒரு பெயர் சொல் சரிங்களா. இதை இடப்பெயர் பொறுத்த அளவுக்கு சென்னை என்பது ஒரு இடம் ஓகே. வேற என்ன நம்ம சொல்லலாம், கோவில் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தை குறிக்குது சரிங்களா. அடுத்தது காலப்பெயர் பொறுத்த அளவுக்கு என்ன சொல்லலாம் நம்ம, நாள், வாரம், மணித்துளி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான காலத்தை வந்து நமக்கு வந்து குறிக்குது. அடுத்து பாருங்க பண்பு பெயர். பண்பு பெயர் என்னது, குணம். அப்ப சதுரம் 4 பக்கம் சமமா இருந்துச்சுன்னா அது சதுரம், வட்ட வடிவில் இருந்துச்சுன்னா அது வந்து வட்டம். அடுத்த நன்மை, தீமை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட குணத்தை குறிக்குது. அடுத்த சினை பெயர் பொறுத்த அளவுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அருணன் அப்படின்றது ஒரு பெயர் சொல், அந்த பெயரோட ஒரு உறுப்பை குறிக்கிறதா பார்த்தா சினை. அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட கண்ணு, நம்மளோட கை, கால், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் உறுப்புகளை குறிக்குது. அப்போ ஓகே ஒரு பொருளோட உறுப்புகளை குறிச்சா அதை நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். ஸோ தொழில் பெயர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை குறிப்பது. ஃபார் எக்ஸாம்பிள் நடித்தல், ஆடுதல், பாடுதல், இது எல்லாமே என்னப்பா ஒரு வகையான தொழில். அப்போ அல் அப்படின்ற ஒரு விகிதை பெற்று வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து தொழில் பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. அப்போ நம்ம தெளிவா கவனிச்சுக்கணும். ஓகே இதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஓகே ஸோ சொற்கள் அப்படின்றது பார்த்தோம். சொற்கள் பொறுத்த அளவுக்கு 2 வகையா நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டோம். ஓகே ஒன்னு பார்த்தோம்னா இலக்கண அடிப்படையில் இருக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டோம் 4 வகை. அதே மாதிரி இலக்கிய அடிப்படையில் 4 வகை. அந்த 4 வகையில பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிசொல், இயற்சொல், திரிசொல், வடசொல் மற்றும் திசைச்சொல் அப்படி பிரிச்சோம். அதுல இருக்கக்கூடிய பெயர் சொல் தான் பார்த்தீங்கன்னா 6 வகையா நம்ம வந்து பிரிக்கிறோம். அந்த 6 வகை தான் இது. அதுக்கான எக்ஸாம்பிளும் நான் தெளிவா கொடுத்துட்டேன். புரியுதா, இவ்வளவுதான்ப்பா. ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா ஓகே மேஜரா ஓகே நம்ம வந்து பார்க்க வேண்டியது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துலாமா. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வழு, வழா மற்றும் வழு அமைதி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா கொடுத்துருக்காங்க சரிங்களா. வழு நிலைனா என்னது, வழா நிலைனா என்னது, அடுத்து பார்த்தா வழு அமைதினா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா வழா நிலை அப்படின்னு சொல்றோம். அப்போ என்ன சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு கிராமட்டிக்கலி ஓகே எந்த ஒரு ஓகே மிஸ்டேக்கும் இல்லாம ஓகே ஸோ சரியான ஒரு வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துறது பார்த்தா வழா நிலை அப்படின்னு சொல்லுவோம். வழு அப்படின்றது பார்த்தா பிழை இருக்குன்னு அர்த்தப்பா. ஓகே வழு என்பது பார்த்தா பிழை. இங்க வழு அமைதி அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. வழு அமைதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது வந்து சொல்ல போனா ஒரு பிழை தான். ஆனாலும் ஏதேனும் ஒரு காரணங்களுக்காக நம்மளால இது பிழை இல்லை அப்படின்னு நம்மளால கருத முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தா வழு அமைதி அப்படின்னு சொல்றோம். புரியுதாப்பா. சோ வழுனா என்னது, வழானா என்னது, வழு அமைதினா என்னன்னு புரியுதுங்களா. வழுனா பிழை, வழானா பிழை கிடையாது, வழு அமைதினா பிழை தான். ஆனாலுமே என்னது ஏதேனும் ஒரு சில காரணங்களால இது வந்து பிழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா வழா நிலை அப்படின்னு சொல்றோம். ஓகே இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துலாமா. பாருங்க இந்த வழு மற்றும் வழா வந்து எத்தனை இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டோம்னா திணையர்ல வருது, பால்ல வருது, இடத்துல வருது, காலம், வினா, விடை மற்றும் மரபு 1 2 3 4 5 6 7. அப்ப 7 இடங்கள்ல நம்மளுக்கு என்னது வழு மற்றும் வழா வருகிறது. இப்போ வழுனா என்னதுப்பா, நமக்கு வந்து ஒரு பிழை அப்படின்றது நான் சொல்லிட்டேன். அப்போ இங்க இருக்கக்கூடிய தொடர்கள் எல்லாமே பிழை இருக்கு. இங்க வழா என்பது என்னப்பா, ஓகே பிழை இல்லாதது. அப்போ பிழை இல்லாததுன்னா என்னது, நமக்கு இங்க இருக்கிறது எல்லாமே சரியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்க. இங்க திணைன்னு இருக்கு, இங்க என்ன இருக்கு செழியன் வந்தது அப்படின்னு இருக்கு. ஓகே செழியன் வந்தது. அப்ப செழியன் என்பது ஒரு ஆண் பால். ஆனா இங்க வந்தது அப்படின்னு நம்மளுக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஒரு அக்ரிணையே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த திணைனா என்னது, பால்னா என்னது, இடம்னா என்னது, காலம்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். கரெக்டா. சோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஓகே ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் தெளிவா நம்ம பார்க்கணும். ஓகே ஸோ அதுதான் நான் சொல்றேன். ஓகே வகுப்பு நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதை விட முக்கியம் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி எடுக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு குழப்பங்கள் அப்படின்றது இருக்கவே கூடாது சரிங்களா. ஸோ இதுவரை நான் எடுத்தது எல்லாருக்குமே கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹோப். ஓகே இப்போ வந்து நம்ம அந்த 4 விஷயத்தை பார்த்துட்டு டக்குன்னு அங்கே ஓடிடலாம் சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் எங்க என்ன பாருக்கு, திணை அப்படின்னு இருக்கு. அப்ப திணை என்பதற்கான பொருள் என்ன.
ஓகே, நம்ம சாப்பிட்ற திணையா சார் அப்படின்னு பார்த்தா அது வேற திணை. இந்த திணை அப்படின்றது பார்த்தா பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்கப்பா. திணை என்பதற்கு இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா ஓகே ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்களோட வாழ்வியல அகத்திணை மற்றும் புறத்திணையா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க. இது நம்ம நாளைக்கு பார்க்கக்கூடிய பொருள் இலக்கணத்துல நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ ஒழுக்கம் பொறுத்தளவுக்கு இந்த திணை திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா உயர்திணை. ஓகே, உயர்திணை அப்படின்றது பார்த்தா ஒரு வகை. ஸோ இரண்டாவது பார்த்தீங்கன்னா அக்ரிணை. ஓகே, உயர்திணை மற்றும் அக்ரிணை. இதுல உயர்திணைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உயர்திணை பொறுத்தளவுக்கு ஓகே மனிதர்களை வந்து குறிக்கிறதுப்பா. ஓகே, மனிதர்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா உயிர் உள்ளவை. ஓகே, உயிர் உள்ளவை குறிக்கிறது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா மனிதர்களை தாண்டி இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கு தெரியுங்களா? அப்ப இதுல வந்து உயிர் உள்ளவையும் இருக்கலாம், உயிர் அற்றவையும் இருக்கலாம்ப்பா. புரியுதுங்களா? சோ உயர்திணைக்கும் அக்ரிணைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உயர்திணை பொறுத்தளவுக்கு மனிதர்கள் வரலாம், அக்ரிணை பொறுத்தளவுக்கு மனிதர்களை தாண்டி ஓகே இருக்கின்ற விலங்கினங்கள் இருக்கு தெரியுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 அறிவு 4 அறிவு 3 அறிவு 2 அறிவு உயிரினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அக்ரிணையில வந்துடும். அதுவும் குறிப்பா இந்த உயர்திணை பொறுத்தளவுக்கு இதோட பகுப்பு முறை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பால் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. அப்ப பால் பொறுத்தளவுக்கு எத்தனை வகையா நம்ம வந்து பிரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா 5 வகையா பிரிக்கிறோம். கரெக்டா? எஸ். ஓகே, அப்ப பால் பொறுத்தளவுக்கு ஆண் பால் பெண் பால். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பா எங்க வரப்போகுது? ஆண் பால், பெண் பால், பலர்பால். இந்த 3 பாலும் எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உயர்திணையில மட்டும் தான் வரும். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆண் பால் பொறுத்தளவுக்கு ஒரு ஆணோட பேர் இருக்கும், பெண் பால் பொறுத்தளவுக்கு ஒரு பெண்ணோட பேர் இருக்கும், பலர்பால் பொறுத்தளவுக்கு ஒரு மிக்சிங், ஒரு மக்கள் கூட்டம். ஓகே, சோ ரசிகர்கள். ஓகே, ரசிகர்கள் அப்படின்னு சொல்றப்ப ஓகே அடுத்த பார்த்தா மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்றப்ப ஓகே இந்த மாதிரி டைம்ல தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த பலர்பால்ல வந்துடும் அவர்கள் அப்படின்னு சொல்றப்ப. அதே மாதிரி அக்ரிணை பொறுத்தளவுக்கு உயிரற்றவை மற்றும் உயிர் உள்ளவை. ஆனா இங்க என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே ஒன்றன் பால் மற்றும் பலவின் பால். ஓகே, இப்ப பாருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறப்ப உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபை ஆகும். இப்ப ஒன்றன் பால் பொறுத்தளவுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? மாடு, ஆடு, ஓகே காளை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது? உயிரினங்கள். அதே மாதிரி பார்த்தா 6 அறிவு கம்மியா இருக்கிறது. இப்ப பலவின் பால் அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன சொல்றோம் பார்த்தா மாடுகள், மாடுகள், ஆடுகள். ஓகே, இந்த மாதிரி சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பலவின் பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதான் பார்த்தீங்கன்னா ஒன்றன் பாலுக்கும் பலவின் பாலுக்கும் இருக்க வித்தியாசம். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ உயர்திணையில ஒரு எழுவாய் இருக்குன்னா அந்த உயர்திணையோட இது பயனிலையில தான் போயிட்டு முடியணும். அதே மாதிரி அக்ரிணையில ஒரு எழுவாய் இருக்கு அப்படின்னா ஓகே அதோட பயனிலை நம்மளுக்கு எப்படி போய் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே அக்ரிணையில தான் போயிட்டு முடியும். ஓகே, இப்போ நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. கண்ணன் கண்ணன் பாடினான். இது கரெக்டாப்பா? எஸ், 100% கரெக்ட். ஏன்னா கண்ணன் என்பது ஆண் பால், பாடினான் ஆண் என்பது ஆண் பால்ல வருது. இதுவே கண்ணன் சாரி சுத்தம். சரி, ஓகே, ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்றேன். கண்ணன் பாடியது என்பது கரெக்டாப்பா? கண்டிப்பா கண்ணன் என்பது என்னது? உயர்திணை. பாடியது என்பது என்னது? அக்ரிணை. அப்ப கண்டிப்பா உயர்திணையும் அக்ரிணையும் சேரக்கூடாது. இதான் பார்த்தீங்கன்னா வழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப புரியுதுங்களா? நம்ம அங்க பார்த்ததுக்கு இந்த மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா பால் வழு, இடவழு, காலவழு எல்லாமே இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாலும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னது? திணையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இடம். ஓகே, தமிழ்ல மொத்தம் 3 இடங்கள் இருக்குப்பா. ஓகே, என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தன்மை, இரண்டாவது பார்த்தா முன்னிலை, மூன்றாவது பார்த்தா படர்க்கை. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது இடத்துக்கு இடம் மாறும்பா. ஓகே, இடம் பொறுத்த அளவுக்கு 3 இடங்கள் இருக்கு. தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஸோ தன்மை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ யார் பேசுறாங்களோ அவங்கள பொறுத்து தான் அது மாறுபடும். இப்போ நான் இங்க இருக்கேன் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள்கிட்ட பேசுறது என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே என் இடத்துல இருந்து பாக்குறப்ப நான் தான் தன்மை. ஓகே, அப்போ இப்போ நான் பேசுறேன் அப்படின்னா அருணன் என்பவர் பார்த்தீங்கன்னா யாரு? தன்மை. ஓகேயா? நான் யார்கிட்ட பேசுறேன்? மாணவர்கள்ட்ட பேசுறேன். அப்போ என்னோட மாணவர்கள் ஓகே நம்மளோட யூடியூப்ல பாக்குற மாணவர்கள் இருக்கீங்க தெரியுங்களா? அவங்க தான் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னிலை. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி தான் நான் வந்து பேசுறேன். ஓகே, நம்ம 2 பேருக்குள்ள தான் கம்யூனிகேஷன் இருக்கு. இப்போ படர்க்கை அப்படின்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா, அம்மா ஆர் தேர்ட் பர்சன் யாராவது இருப்பாங்க தெரியுங்களா? அந்த தேர்ட் பர்சன் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படர்க்கை அப்படின்னு சொல்லும். இங்க பாருங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்க நான் இருக்கேன்,
இங்க நீங்க இருக்கீங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட பேசுறேன். அப்ப நான் தன்மை ஆயிடுவேன், நீங்க எனக்கு முன்னிலை ஆயிடுவீங்க. அப்ப நம்ம 2 பேரும் தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க 3வது ஒரு ஆள், நம்ம வீட்டுல யாராவது அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்ப நம்ம 2 பேர்ல கம்யூனிகேட் பண்றப்ப இவங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்காங்க, 3வது ஆளா இருக்கிறத பார்த்தா இவங்கள தான் நம்ம வந்து படற்கை அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. இதான் தமிழ்ல பார்த்தீங்கன்னா தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பொறுத்தளவுக்கு இடம் பொறுத்தளவுக்கு 3 வகையா நம்ம வந்து பிரிச்சிட்டோம். அடுத்த பார்த்தா காலம். ஓகே, காலம் பொறுத்தளவுக்கு 3 காலம் இருக்கு. ஒன்னு பார்த்தீங்கன்னா இறந்த காலம். ஓகே, இரண்டாவது நிகழ்காலம். ஓகே, மூன்றாவது ஓகே எதிர்காலம். ஓகே, எப்படி நம்ம வந்து இடம் பார்த்தோம், அதே மாதிரி திணை பார்த்தோம், பால் பார்த்தோமோ அதே மாதிரி 3 வகையான காலம் இருக்கு. அப்ப முடிஞ்சு போன ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஒரு விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, நான் கல்லூரி பயின்றேன். ஓகே, அப்படின்னா பயின்றேன் அப்படின்னா நான் முடிச்சிட்டேன். ஓகே, கல்வி கற்று விட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கல்லூரி பயின்று கொண்டு இருக்கிறேன், பயில்கிறேன் அப்படின்னா இப்ப ப்ரெசென்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகே, நாளை கல்லூரி செல்வேன், இல்ல நாளை பள்ளிக்கு செல்வேன், நாளை திரையரங்கம் செல்வேன். அப்போ நாளைக்கு நடக்க போறதை நம்ம பேசுறது பார்த்தா எதிர்காலம் அப்படி சொல்லும். ஸோ இது 3 சொல்லும் போதே உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே, அவன் நேற்று நடித்தான். ஓகே, நேற்று நடித்தான், இன்று நடிக்கிறான், நாளை நடிப்பான். ஓகே, நடித்தான், நடிக்கிறான், நடிப்பான். ஓகே, அப்போ இந்த மாதிரி வரப்ப எது வந்து இறந்த காலம், எது நிகழ்காலம், எது எதிர்காலம் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அப்ப நேற்று ஓகே வருவேன். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. நேற்று வருவேன், இது கரெக்டா தப்பா? கண்டிப்பா தவறு. ஏன்னா நேற்று அப்படின்றது முடிஞ்சு போனது, வருவேன் அப்படின்றது இதுக்கப்புறம் நடக்க போறது. ஓகே, அப்போ நான் என்ன சொல்றேன், நாளை வருவேன் என்பதுதான் சரி, நேற்று வந்தேன் என்பதுதான் சரி. புரியுதுங்களா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், கால வழு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப கிளியரா புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, நம்ம வந்து அங்க வந்து வலு அமைதி அதெல்லாம் பார்த்தோம் தெரியுங்களா? சோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ண போறோம்ப்பா. ஓகே, இப்ப பாக்குறப்ப உங்களுக்கு வந்து 100% வந்து கிளாரிட்டியா இருக்கும். சோ பாருங்க, செழியன் வந்தது என்பது தப்பு. ஓகே, அப்போ செழியன் வந்தான், அப்ப ஆண்பால் ஆண்பால். அடுத்தது பால் பொறுத்தளவுக்கு கண்ணகி உண்டான், கண்ணகி என்பது பெண்பால், உண்டான் என்பது ஆண்பால், அப்ப இது தப்பு. அப்போ கண்ணகி என்னது, உண்டாள் என்பதா சரி. ஓகே, கண்ணகி உண்டாள் என்பதான் பார்த்தா சரியான விடை. அடுத்த பாருங்க, இடம் பொறுத்தளவுக்கு நீ வந்தேன், நீ வந்தேன் நான் சொல்லும், கண்டிப்பா இல்ல, நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும். அப்படி இல்லையா, நீ வந்தாய் அப்படின்னு சொல்லணும். இதான் பார்த்தீங்கன்னா தவறான ஓகே ஒரு தொடர் அப்படின்னு நம்ம சொல்லும். இது பிழை இல்லா ஒரு தொடர். அடுத்த பாருங்க, காலம் நேற்று வருவான். ஓகே பாருங்க, நேற்று வருவான் கரெக்டா? தப்பு. நேற்று வந்தான் கரெக்ட். அப்போ நேற்று வந்தான் என்பது சரி. அப்படிலாம் பாருங்க, நாளை வருவான் என்பதுதான் கரெக்ட். அடுத்த பாருங்க, வினாவை பத்தி ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்பது. இப்போ ஒரு விரல் இருக்கு சரிங்களா, இந்த ஒரு விரல் வச்சு இல்ல எதுப்பா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எப்படி இருக்கும்? ஆனா இது இப்ப 2 விரல் இருக்கு, இந்த 2 விரல்ல எது பெருசு எது சிறுசுன்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ பிழை பார்த்தீங்கன்னா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்பது பார்த்தா பிழை. ஓகே, அப்ப பிழை இல்லாதது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 விரல்களை காட்டி எது பெரியது எது சிறியது அப்படின்னு கேட்பது. அடுத்த பாருங்க, விடை பொறுத்தளவுக்கு கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறார் அப்படின்னு விடை அளிப்பது பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகே, அப்போ கண்ணன் எங்கே இருக்கிறார் என்பதற்கு கண்ணன் எங்க இருக்கான், வீட்டுக்குள்ளதான் இருக்கான். அப்ப கண்ணாடி பைக்குள்ள யார் இருப்பா, பாம்பு அந்த மாதிரி தான் இருக்க போகுது சரிங்களா. அப்ப இது தப்பு. ஓகே, அப்போ நம்மளுக்கு இது தவறு, அது சரியானது. அடுத்த பாருங்க, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுவார் அப்படி சொல்லுவாங்க. தென்னந்தோட்டம் வராது, தென்னந்தோப்பு என்பதுதான் சரியான விடை. ஓகே, இது ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ நமக்கு சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா தென்னந்தோப்பு என்பதுதான் சரியான விடை. அடுத்த பாருங்க, வலு அமைதி. அப்ப பிழைனா என்னது, பிழை இல்லாம எழுதுறது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். மூன்றாவது பார்த்தா வலு அமைதி என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லலாம், வலு அமைதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து சட்டப்படி தப்பு தான். ஓகே, சட்டப்படி தப்பு தான். ஆனாலுமே ஏதாவது ஒரு காரணத்தால நம்மளால என்ன பண்ண முடியும், இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கப்பா, திணை வலு அமைதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது. ஓகே, நம்ம கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து தெரியும், ஒவ்வொரு மாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பேர் வச்சு நம்மளுக்கு வந்து கூப்பிடுவாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ ஒரு மாடு வந்து எங்கேயாவது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வந்து கிட்ட தூரத்துல இருந்து கிட்ட வருதுன்னா வந்துட்டான் பாரு, அவனை புடுறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா. ஸோ மாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு அக்ரிணை. ஆனா வந்துட்டான் பாரு ஓகே அப்படின்னு சொல்றப்ப என்னது, அது வந்து தவறாதான் இருக்கு. ஆனாலுமே பார்த்தா ஏதேனும் ஒரு காரணம் இருக்கு.
ஓகே, நம்மளோட குடும்பத்துல ஒரு ஆளா பார்த்தா அந்த மாட்டை வந்து நம்ம வந்து காக்கிறோம். அதே மாதிரி பார்த்தா அந்த காலத்துல பார்த்தா மாடுகள் தான் பார்த்தா செல்வத்திற்கு இணையானது. ஓகே, ஒருத்தவங்களோட செல்வத்தை வந்து எதை வைத்து ஒப்பிடுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்க மாட்டை வச்சு தான் ஒப்பிடுவாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள சங்க காலத்துல இருந்து இந்த செய்திகள் நம்ம தெரிஞ்சுட்டு தான் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, பால் வழு அமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து கூறுவது. ஓகே, இப்போ நம்ம குழந்தைங்களுக்குலாம் அந்த ஒரு மரபுலாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகே, இப்போ ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா வாடா கண்ணா சொல்லலாம். ஓகே, ஸோ இதே பார்த்தா ஒரு ஆண் குழந்தையா வாடி ராசாத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது நம்ம சந்தோஷத்தோட வெளிப்பாடு. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து இலக்கணத்தோட தான் பேசணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, நம்மளோட உற்சாகம், நம்மளோட சந்தோஷம், நம்மளோட துக்கம், நம்மளோட சோகம், ஓகே, நம்மளோட கண்ணீர், இந்த மாதிரி நம்மளோட சென்டிமெண்டலா இருக்கக்கூடிய விஷயத்தால பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இதுல சொல்ல வராங்க. அடுத்தது இட வழு அமைதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாறன் என்பவன் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று ஓகே கூறுறாங்க. நல்லா வச்சுக்கோங்க. இப்ப நான் இருக்கேன், இந்த அருணன் என்றும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிதான் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனா இங்க பன்மையில இருக்கிறப்ப ஓகே படற்கையில நம்ம சொல்றப்ப என்ன பண்றோம், இந்த அருணன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு நான் சொல்றேன் தெரியுங்களா? சோ இது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலா தப்பு தான். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணத்தால இது தவறு கிடையாது, நம்மளால எடுத்துக்கலாம். அதே மாதிரி கால வழு அமைதி பொறுத்தளவுக்கு குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். ஓகே, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்றது பண்ண ஒரு விஷயம் வந்துருச்சு. ஆனா நாளை தமிழகம் வருகிறார் ஓகே அப்படின்னு நம்ம சொல்றப்ப என்ன அப்படின்னா அவரோட உறுதித்தன்மை வந்து இதுல வந்து நிலைப்படுத்துது. மரபு ஒழுமைதி பொறுத்தளவுக்கு கத்தும் குயிலோசை சற்றே காதில் பல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடியிருக்காரு. ஓகே, குயில் வந்து கூவும் ஓசை உடையது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு செய்யுள சொல்றப்ப கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றது பார்த்தா ஒரு மரபு வழு அமைதியா இருக்குப்பா. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எச்சம். ஓகே, வினை எச்சம்னா என்னது, பெயர் எச்சம்னா என்ன அப்படின்றது மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேப்பா. பொதுவா எச்சம் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஓகே எஞ்சி இருக்கக்கூடிய ஓகே ஸோ ஒரு பெயர் சொல் தான் பார்த்தீங்கன்னா எச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ பெயராகட்டும் வினையா இருக்கட்டும் ஓகே ஒரு முடிவு பெறாமல் முற்று பெறாமல் இருக்கின்ற ஒரு சொல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப இங்க பாருங்க, படித்தான். ஓகே, இதை நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா படித்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப படித்தான் அப்படின்றது ஒரு வினை முடிஞ்சிருச்சு. ஓகே, படித்தான் என்பது ஒரு வினை வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இதுவே படித்துன்னு சொல்றப்ப ஓகே ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து நிக்குது தெரியுங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா எச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு வினை சொல் தான் எச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எச்சம் பொறுத்த அளவுக்கு ரெண்டு வகையா நம்ம பிரிக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பெயரெச்சம் மற்றும் வினையெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம்ப்பா. ஓகே, பெயரெச்சம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. படித்த எனும் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு இந்த மாதிரி பல்வேறு பெயர் சொல்லுக்கு அடியாய் கொண்டு முடிவது தான் பார்த்தீங்கன்னா பெயரெச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பெயரெச்சம்னாலே பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் அப்படின்ற ஒரு விகுதியில வந்து முடியணும்ப்பா. ஓகே, இங்க பாருங்க, பாடிய பாடல். ஓகே, ஆல வருதுங்களா? பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். ஓகே, உம்ல முடியுது. சரிங்களா? அப்ப இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம், எதிர்கால பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா பெயரெச்சம் வந்து பிரிக்கிறோம். ஓகே, பெயரெச்சத்தை வந்து மூன்று வகையா பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம் மற்றும் எதிர்கால பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையா நம்ம வந்து பிரிக்கிறோம்ப்பா. அப்போ பெயரெச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பெயரை கொண்டு முடிய வேண்டும். ஓகே, அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்தா ஆல அப்படின்றது விகுதியில இருக்கணும், அப்படிலாம் உம்ன்ற விகுதியில இருக்கணும். அதே மாதிரி பெயரெச்சம் பொறுத்த அளவுக்கு ரெண்டு வகையா நம்ம பிரிக்கிறோம், தெரிநிலை பெயரெச்சம் மற்றும் குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் பொறுத்த அளவுக்கு பாருங்க, எழுதிய கடிதம். அப்ப எழுதிய ஆன்ற விகுதி வருது, சூப்பரு. அப்ப எழுதிய அப்படின்னா என்னப்பா, ஓகே எழுதுதல் அப்படின்ற ஒரு செயலை வந்து நம்மளுக்கு வந்து குறிக்குது. ஓகே, அதே மாதிரி காலத்தை வந்து நம்மளுக்கு வந்து குறிக்குது. ஓகே, அதனால இது நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். இதுவே குறிப்பு பெயரெச்சம்னா சிறிய கடிதம் அப்படின்ற அதோட பண்பை மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தெரிவிக்குது. அப்போ சிறிய அப்படின்னா சின்னது. அப்ப சின்னதுன்றது என்னப்பா நம்ம சொல்லுவோம், ஓகே ஒரு பண்பை வந்து நம்மளுக்கு வந்து குறிக்கிறதால ஓகே இந்த சிறிய கடிதம் என்பது பார்த்தா குறிப்பு பெயரெச்சம் அப்படின்றதுல வந்துடும். இரண்டாவது பாருங்கப்பா, வினையெச்சம். ஓகே, வினையெச்சத்துக்கான விகுதி பார்த்தீங்கன்னா ஈ மற்றும் உ. ஓகே, அங்க என்ன பார்த்தோம், ஆ மற்றும் மும்மு பார்த்தோம்ல. ஓகே, ஏன்னா மூன்று காலத்தையும் இது வந்து காட்டும். இங்க பார்த்தா ஈ மற்றும் உ என்பது பார்த்தீங்கன்னா ஓகே வினையெச்சத்திற்கான விகுதிகள். படித்து முடித்தான், படித்து வியந்தான், ஓகே பாடி சென்றான், ஓகே பாடி சென்றான் அப்படின்னு நம்ம சொல்றோம் தெரியுங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வினையெச்சம் அப்படின்னு தான் சொல்லும். ஓகே, அப்போ ஈ மற்றும் ஊல் அந்த விகுதிகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா வினையெச்சம் அப்படி சொல்றோம். அதே மாதிரி வினையெச்சம் பொறுத்தளவுக்கு முடித்தான் வியந்தான் அப்படின்ற ஒரு வினையில முடியும். பெயரெச்சம்னா மாணவன் மாணவி ஏதோ ஒரு பெயரை கொண்டு முடியும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, எழுதி வந்தான் மெல்ல வந்தான் அப்படி சொல்லிட்டு இருக்கு. அப்ப எழுதி வந்தான் அப்படின்றது பார்த்தா எழுதி அப்படின்ற ஒரு சொல் எழுதுதல் என்ற செயலையும்
ஓகே, அதே மாதிரி இறந்த காலத்தையும் நம்மளுக்கு வந்து தெளிவா காட்டுது. ஆனா மெல்ல வந்தான் அப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட குணத்தை மட்டும் தான் நம்மளுக்கு வந்து குறிக்குதுப்பா. அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா வினை எச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இது வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? எஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சொல் இலக்கணத்துல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே பார்த்தீங்கன்னா அந்த அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் என்னென்ன இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். இந்த 5 டேஸ்க்கான ஒர்க் ஷாப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும். அதே மாதிரி நீங்க நம்மளோட பெய்ட் கிளாஸ்ல மறக்காம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஎன் மெகா பேக் அண்ட் டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் இப்போதைக்கு அல்டிமேட்டான ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ஓகே, ஏன் நான் வந்து மறுபடியும் இந்த டிஎன் மெகா பேக் டிஎன்பிஎஸ்சி நான் சொல்றேன் அப்படின்னா தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஓகே உங்களுக்கு நார்மல் பேட்ச்ல இந்த காஸ்ட் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட் இயர் நம்மளுக்கு வந்து குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாமே நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இந்த அமௌண்ட்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் வந்து நீங்க வேற எதுக்குமே பே பண்ண தேவையில்ல. ஸோ நடுவில் நம்ம எத்தனை லைவ் கிளாஸஸ் எத்தனை பெய்ட் கிளாஸஸ் எத்தனை ஓகே வகுப்புகள் எடுத்தாலுமே பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் அப்படின்றத நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி என்னோட டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்குப்பா. அந்த டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து தெரிவிங்க. ஓகே, ஏ பிளட்ஸ். ஓகே, ஏ பிளட்ஸ் அப்படின்றது என்னோட டெலிகிராம் குரூப் நேம். அதே மாதிரி @அருணன் 1805. ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் தான். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் இந்த நேமை நீங்கள் செக் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஓகே என்னோட டெலிகிராமில் வந்து நீங்கள் வந்து ஓகே ஸோ மெசேஜ் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு இந்த பேட்ச் எப்படி வாங்குறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இல்லை சார் நான் வந்து இப்போதைக்கு தனியாகவே வாங்கிக்கிறேன் அப்படின்னாலுமே ADA24/7 எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி பேட்சஸாகவும் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொருள் இலக்கணம் அப்படின்ற ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த டெட் மற்றும் ஓகே டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ பேட்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓகே 2025 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த ஆண்டு இறுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கான எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. ஸோ நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு டெட் எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. டிசம்பர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் இருக்க போகுது. இது எல்லாத்துக்குமே ஜென்ரல் தமிழ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கான ஒரு 5 days ஒர்க் ஷாப் தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இதை விட அல்டிமேட்டான ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் அதே மாதிரி ஐஎன்எம் கிளாஸஸ் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெய்ட் கிளாஸ்ல நான் எடுப்பேன். ஸோ மறக்காம அந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதற்கான ஆஃபர்ஸுமே நம்மளுக்கு ADA24/7ல போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காம ஓகே இங்க இருக்குதுங்களா அருணன் 1805 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெலிகிராம்ல கொடுத்தீங்கனாலே நீங்க டேரக்டா என் கூட சேட் பண்ணலாம். ஓகே, மறக்காம ஓகே நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட் நம்பர் ஓடிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் ஓரியன்டா கொரிஸ் இருக்கு அப்படின்னாலுமே நீங்க அதுல தெரிவிக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவோட முடிச்சிருக்கலாம். இந்த வீடியோவில் இருந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஆல் அண்ட் ஆல் தி பெஸ்ட். Happy Diwali. Thank you.